மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு கிறிஸ்தவராக சில வேளைகளில் நாம் பராமரிக்கிற மக்களுக்கு ஞானமும் எச்சரிப்பும் உள்ள வார்த்தைகளை சொல்லும்படி அழைக்கப்படுகிறோம். ஆனால் உண்மையில் நம்முடைய பராமரிப்பில் இருப்பவர்கள் யார்? நம்முடைய சபை கூடுகைகளிலும் ஓய்வு நாள் பாடசாலையிலும் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்திலும் நட்பு வட்டாரத்திலும் உள்ளவர்கள் அனைவரையும் பராமரிக்கும் கடமை நமக்குண்டு. பெரியதோ சிறியதோ எதுவாயிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை உணர்ந்தவர்களாய் ஜாக்கிரதையுடன் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை மட்டும் தொனிக்க பண்ண வேண்டும். அன்பின் ஆண்டவரே, என்னை சத்தியத்தில் நடத்தும் உம்முடைய வசனங்களுக்காக நன்றி. நான் செய்யும்படி நீ தந்திருக்கின்ற பொறுப்பை உணர்ந்து செயல்பட எனக்கு கிருபை தாரும். தேவைப்படும் இடங்களில் உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தையை ஞானத்தோடு பேச உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். இந்த நாளிலும் நான் செய்யும் எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை விளங்குவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.